ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு பிரியாஸ் கார்டன் 2840. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் வீட்டில் இளந்தம்பழம் காய்ச்சிருக்கா, இருக்கா, தரீங்களான்னு தான் கேட்பாங்க மோஸ்ட் ஆஃப் திஸ் பீப்புள். ஏன்னா நாங்களே சாப்பிடுவோம். அது அப்படியே உப்பு மிளகு அப்படி போட்டு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரையும் அந்த செடியை மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேசி காட்டல, இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி. சரி, இன்றைக்கி அதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். இதுதான் இந்த செடி பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த பாதி இடத்த அதை ஆக்குபை பண்ணியிருக்கு பாருங்கள். அது வர இந்த பார்த்தீங்களா, சட்டான்லாம் பார்க்குது, ட்ராகன் ஃப்ளைஸ் சண்டை போட்டுக்குது ரெண்டு பூச்சிங்களும். அங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய உட்காந்து இன்றைக்கி சரியான வேட்டை தான்ட்டு மாதிரி கையை அப்படியே அசைக்குது. அங்கே பாருங்கள், அது நாட்டில் இந்த செடி இலையே ஆடுது, இல்லைன்னா உங்களுக்கு ஒழுங்காக காட்டியிருக்கலாம். இதுதான் எழுந்த பழத்தோட காய். இந்த பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இதில் முள் இருக்கும். இதோட இதுதான் பூ. அது இன்னும் எதுவும் காய்ச்சி பெருசாக வரலை. இதுதான் அதோட ஸ்டெம்ப்பு பாருங்கள், எவ்வளோ பெருசு யாத்தாடி. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, இருந்தாலும் பிடிக்கும். அது மாதிரி ஒரு செடி தான், செடியை சொல்லலை, ஃப்ரூட்ஸ், சப்போட்டா. சப்போட்டா 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 சப்போட்டா. இந்த சப்போட்டா சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு யாராச்சும் சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே இதெல்லாம் விட்டுருக்க பாருங்க. விட்டுலங்கிற பாருங்க, பூ சாரி பூ. அங்கே ஒன்று, டிண்டுடும் டடாம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இன்னும் நிறையா இருக்குது. இழந்த பழத்தோடையும் சப்போட்டாவும் ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். இந்த பார்த்தீங்களா, அடுத்து நம்ம மாமரத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே மீன் குழம்புக்கு வைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. மாம்பழம் மாம்பழம் மல்லுக்காப்பா மாம்பழம் சேலத்து. சாரி கைஸ், இது மாங்காய், நான் மாம்பழம்ட்டேன். இது ஒரே செடி தான், அங்கிட்டு வளைஞ்சு வந்துருக்கு பாருங்க, அங்கிட்டேருந்து இப்படி வளைஞ்சு வந்துருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அவ்வளோதான் காய்ஸ். அங்கே நான் அடுத்த வாட்டி பார்க்குறேன். இது மாதிரி யார் யார் வீட்டிலலாம் நீங்கள் வச்சுருப்பீங்களோ செடி கொடி, இது மாதிரி காற்றடிக்கும் போது அவ்வளோ இயற்கையாக இருக்கும் பாருங்க, சூப்பராக. இந்த குறி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, இந்த வியூ அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். சரி, வரட்டா.